இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது மறைமொழி தானே மந்திரம் என்பம்பாங்க. இந்த மந்திரத்தை சொன்னால் பல அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை சொல்ல 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 நீங்கள் அந்த மந்திரமாகவே ஆறீங்க. அப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோம், அடடா இந்த மேனேஜர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரேன்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க ஆரம்பித்தோம்னா அந்த மேனேஜர்லேருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் அப்படி மாறுறதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வரணும். வீட்டில் மனைவி வந்து எனக்கு என்னங்க தீபாவளி வருது, எனக்கு எப்போங்க நீங்கள் புடவை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, எப்போங்க வாங்க போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் போனஸ் போடுவாங்களா இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்படிலாம் ஒரு நெருக்கடி இருக்குது. எனக்கு அடுத்தடுத்த தீபாவளியாவது இன்னும் நல்லா அமையணும், எனக்கு நல்ல பொருளாதார மேன்மை வேணும், இதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாலும் சரி. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்னுடைய படிப்பில் நான் சிறந்து விளங்கணும், என் கிளாஸில் ஒரு பெரிய காம்படிஷன், பெரிய போட்டி, நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டை ஜெயிச்சுட்டு வரணும், என்னை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறான், நான் ஜெயிக்கணும், பெரிய அளவுக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும், இப்படி எப்படி நீங்கள் நினைச்சாலும் சரி, இதற்கு அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் நீங்கள் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். தினமும் ஒரு 108 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். ஓம் மங்கள சண்டிகையே போற்றி, ஓம் மங்கள சண்டிகையே போற்றி. அது 108 முறை தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் பல்ல தேய்ச்சி குளித்து உங்கள் வேலைகளெல்லாம் தொடங்கிற உடனேயே நெற்றியில் திருநீரை வச்சு குங்குமம் வச்சு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்தது மிக முக்கியம். விளக்கேற்றி வைத்து ஓம் மங்கள சண்டிகையே போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி அடுத்து நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ நல்ல மாற்றம் வரும். தொடர்ச்சியாக டெய்லி சொல்லணும். பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு, நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது, டெய்லி சொல்லணும். அதை சொல்ல 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 உருவேற உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.